குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அந்த திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட பண இழப்பை விட எனக்கு நீதி வேணும்னு தான் நான் முன்னரே சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த வழக்கு முடிஞ்சு மக்களிடத்தில் மூலமாக நீதி பெற்றவனாக நான் ஆயிட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அது குறித்து அந்த வழக்கு குறித்து பேசுவதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்குது, இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நேரம் வரும்போது நாம் பேச மாட்டோம், நாம் வாயே திறக்க மாட்டோம், எப்பயுமே திறந்ததில்லை. அவர்களாக வந்து வம்பிழுத்து அதை வெளியே கொண்டு வர வச்சாங்க. இன்னும் சொல்வதற்கு அவ்வளவு தரவுகள் இருக்குது. புரிதலில் ஒரு கோளாறு இருக்குது. அதை இடையிலிருந்து ஊதி பெரிதாக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். வாடிவாசல் திரைப்படம் தொடங்கினால் நிச்சயமாக இது நடக்கும். எங்களுக்குள்ள அந்த முரண்லாம் கிடையாது. பருத்திவீரன் திரைப்படம் குறித்த பிரச்சனையை நான் சூர்யா அவர்களிடம் பேசினது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன விட சீனியரில் அவர். அப்போ அவர் ஸ்கோர் பண்ண தானே பார்ப்பார். ஸ்கோர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கோர் பண்ணுவார். உங்களுக்கு தான் போட்டு ஜாஸ்தி, நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு தான் பிரச்சனை. நான் தான் அங்கே போய் டப் கொடுத்து அதுக்கு பக்கத்துலையாவது நிற்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய தமிழ் சினிமாவும் சரி, இணையத்திலும் சரி, பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது பருத்திவீரன் சம்பந்தமான பிரச்சனை. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு, நீங்களும் அதுக்கு ஒரு பதில் இன்னும் உங்களோட கருத்தை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு சார்பாக வந்து பல இயக்குநர்கள் வந்திருந்தாங்க, சசிகுமார், சுமத்ரக்கனி, வரிசையாக வந்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பிரச்சனை எதுவுமே அமைதியாச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சா, இல்லை ஏதாவது ஒரு தீர்வு வந்ததா? இல்லை, தொடக்கத்தில் இருந்தே இந்த பிரச்சனை குறித்து நான் வெளியில் பேசலை. நான் இந்த பருத்திவீரன் சம்பந்தமாக வழக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்றது குறித்து நான் பேசவே இல்லை. 17 வருஷமாக வழக்கு அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. நான் அமைதியாக இருந்து வழக்கை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். மாயவளையுடைய ப்ரமோஷனில் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும் பொழுது, ஜப்பான் பட விழா குறித்து பேசும் பொழுது அது பேசக்கூடிய சூழ்நிலை உருவானது. நான் உருவாக்கல அந்த சூழ்நிலை, அவர்கள் ஏற்படுத்தியது. அப்போ நான் சொல்கிறேன், வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி போக முடியும்னு கேட்குறேன். அப்போ தான் இந்த வழக்குன்ற ஒரு விஷயத்தையே எடுத்து வைக்கிறேன். வழக்கு நடக்குதான்னு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்குறாங்க. அது குறித்து வழக்கு நடக்குதுன்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ தயாரிப்பாளர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன சொல்லணும்? அவருக்கு 1000 பதில் சொல்வதற்கு நியாயமான காரணங்கள் இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, வழக்கு நடக்குதுங்க, அவர் முறையாக கணக்கு கொடுக்கலங்க சொல்லலாம் இல்லையா? என் தரப்பு நியாயத்தை நான் சொல்வதற்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவருக்கும் இருக்கிறதுல. யார் சரி தப்பு என்பதை காலம் முடிவு செய்யும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவருக்கு முறையாக கணக்கு கொடுக்கல, அது குறித்து தயாரிப்பாளர் சங்கம் தான் பேசுனாங்க, அங்கே இறுதி முடிவு எட்டப்படாததால் அவர் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்திற்கு போனதன் காரணமாக நாங்கள் இது குறித்து ஒன்றும் பேச முடியலை, எங்களுக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருந்தா இது முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. என் மீது தகாத வார்த்தைகள், என்னை வந்து காயப்படுத்துவது போல் சில வார்த்தைகள், என்னை வந்து என்னுடைய கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் நான் சேர்த்து வைத்திருந்த நற்பெயரையும் என் குடும்பத்தினர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் மொத்தமாக குழி தோண்டி புதைப்பது போல ஒரு நேர்காணலை கொடுத்தார். அதுதான் இதை வந்து பூதாகரமாக ஆக்குச்சே தவிர, வழக்கு நடக்குதா எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு அவர் சொன்னது. ஏன்னா அது பொய். இந்த வழக்கு நடந்து இந்த வழக்கிற்காக இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னரே அவர் தன்னுடைய சொத்தை ஈடாக கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காரு. அமீருக்கு பணம் தரணும்னு சொன்ன உடனே கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது, உங்களுடைய சொத்தை ஷூரிட்டியாக கொண்டு வந்து கொடுங்கன்னு. அவர் தன்னுடைய சொத்தை கொண்டு வந்து ஷூரிட்டியாக 2 சொத்துக்களை ஷூரிட்டி கொடுத்துருக்காரு ஹைகோர்ட்டில். புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படி கொடுத்தவர் எப்படி இல்லை இல்லைன்னு மறுப்பார்? வழக்கு நடக்கிறதே தெரியாது, அது கோர்ட்டுன்னா அது என்ன சினிமாவில் வர்ற பஞ்சாயத்தா? கோர்ட்டுன்னா இழுக்க தான் செய்யணும்னா வழக்கு நடப்பதே தெரியாதது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினார் பாருங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போகல, அவர் தான் போனார். ஆமாம், நான் தான் போனேன், நீங்கள் போனீங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லலை, நான் சொல்லவே இல்லை. இந்த விஷயங்கள் தான் பூதாகரமாகி என் மீது அவர் அவதூறுகளை சொல்லும் பொழுது அந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பூரா வெளியில் வந்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து இப்போ நான் பெரும் நன்றி கடன்பட்டவனாக நிற்கிறேன்.
என் மீது அன்பு வைத்திருந்த, என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து உண்மையை சொன்ன என்னுடைய சக கலைஞர்களுக்கும், என் மீது நம்பிக்கை வைத்து அன்பு செலுத்திய பொதுமக்களுக்கும், அவ்வளவு பேருக்கும். ஏன்னா நான் யாரோடையும் நேரடியாக அவ்வளோ பழகிருக்கேனான்னு தெரில. நான் சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு நம்பி என் பக்கம் நின்னாங்க இல்லையா, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக தான் இருக்கேன். நான் எந்த பொய்யையும் சொல்லலை எங்கேயுமே. எனக்கு அது அவசியமும் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அந்த 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 திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ஏற்பட்ட பண இழப்பை விட எனக்கு நீதி வேணும்னு தான் நான் முன்னரே சொல்லியிருந்தேன். நியாயமாக பார்த்தால் இப்போ நீங்கள் சொல்லுவது போல் அமைதியாயிருச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அந்த வழக்கு முடிஞ்சு மக்களிடத்தின் மூலமாக நீதி பெற்றவனா நான் ஆயிட்டேன். எனக்கான நீதி கிடைச்சிருச்சு. இனிமே கிடைக்க வேண்டியது உயர் நீதிமன்றத்திலிருந்து. அது பணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த 17 ஆண்டு கால போராட்டத்திற்கான தீர்ப்பை நான் பெற்றுவிட்டதாக தான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பை. நான் இப்பவும் சொல்கிறேன், அது குறித்து அந்த வழக்கு குறித்து பேசுவதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்கு, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. நேரம் வரும்போது நாம் பேச மாட்டோம், நாம் வாயே திறக்க மாட்டோம், எப்பயுமே திறந்ததில்லை. அவர்களாக வந்து வம்பிழுத்து அதை வெளியே கொண்டு வர வச்சாங்க. இன்னும் சொல்வதற்கு அவ்வளவு தரவுகள் இருக்கு அந்த வழக்கு குறித்து. காலம் வரும்போது நான் அதை பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காலம் வரும்போது அவங்களே பேச வைப்பாங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை ராம் படம் எடுக்கும்போது ஜீவாவுக்கு பதில் சூர்யா நடிக்கிறது அவங்களோட ஐடியாவாக இருந்தது. ராம் படத்தில் சூர்யா நடிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட மாறி இருந்திருக்கும். ராமுக்கு அடுத்தது வந்து சார் அப்படிலாம் இல்லை சார், நடிச்சிருந்தான்னு இல்லை. அதுக்கு பின்னாடி தானே பருத்திவீரன் பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி சூர்யா அவர்களோட கண்ணபுரான்ற படத்தை தயாரிப்பதற்கு தயாராக இருந்தேன். அதெல்லாம் இல்லை சார். புரிதலில் ஒரு கோளாறு இருக்குது. அதை இடையிலிருந்து ஊதி பெரிதாக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் எனக்கும், நான் பலமுறை சொல்வதை மீண்டும் சொல்கிறேன், எனக்கும் ரவிசங்கருக்குமான உறவை இன்னொருவர் வந்து கெடுக்க முடியாது. ரவிசங்கருடைய விருப்பம் இல்லாமல், கண்டிப்பாக என்னுடைய விருப்பம் இல்லாமல், கண்டிப்பாக அவ்வளோதான். மூணாவது ஒருத்தர் வந்து கெடுத்துருவார்னு நான் நம்பலை. அவ்வளவு அறியாமையில் உள்ளவன் இல்லை நான். நான் பல பேரோட உறவு கொண்டவன், பல பேரோட நீண்ட நெடிய காலம் பயணிக்கிறவன். கருத்து முரணே வராமல் இங்கே நட்பே கிடையாது. தாயோட கருத்து முரண் இருக்குது, தந்தையோட இருக்குது, அண்ணனோட இருக்குது, தம்பியோட இருக்குது, பள்ளிக்கூட நண்பர்களில், கல்லூரி நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல, மனைவியோட, பெற்ற பிள்ளைகளோட கருத்து முரண் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் எனக்கும் ரவிசங்கருக்குமான உறவை என்னுடைய விருப்பமோ உங்களுடைய விருப்பமோ இல்லாமல் மூணாவது ஒருத்தர் வந்து கெடுத்துருவாருன்றதை நான் நம்புகிற அளவுக்கு முட்டாள் இல்லை. வெற்றிமாறன் படம் பண்ணுறது அடுத்து வாடி வாசல், அதில் சூர்யா நடிக்கிறார். அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த பருத்திவீரன் சர்ச்சை திரும்ப கிளம்புறதுனால அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா, இல்லை சூர்யா நடிப்பாரா, இல்லை ரெண்டு பேருமே நீங்கள் நடிக்க முடியுமா? நடிக்க முடிஞ்சால் கூட உங்களுக்கு 3 பேருக்கு, உங்கள் 2 பேருக்குமான நேர்காணல் செய்யக்கூடிய வாய்ப்புகள். அந்த படம் வாடிவாசல் திரைப்படம் தொடங்கினால் நிச்சயமாக இது நடக்கும். எங்களுக்குள்ள அந்த முரண்லாம் கிடையாது. பருத்திவீரன் திரைப்படம் குறித்த பிரச்சனையை நான் சூர்யா அவர்களிடம் பேசினதும் கிடையாது, சூர்யாவும் என்கிட்ட பேசினதும் கிடையாது. பேசியிருந்தால் தான் அப்போவே முடிஞ்சிருக்குமே. அது எத்தனை வருஷம் இழுக்குது? 2 பேருக்குமே பேசுகிற பழக்கம் இல்லை. பொதுவெளியில் எங்கு பார்த்தாலும் அன்போடு ஒருவரை ஒருவர் கைகுலுக்கிக் கொள்வதுதான் வழக்கம் எனக்கும் சூர்யா அவர்களுக்கும். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பின்னாடியும், இவ்வளவு விவாதங்களுக்கு பின்னாடியும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் திரு சூர்யா அவர்கள் வரும்பொழுது அவர் கை கொடுத்தாரு. ஐயா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னாரு. நல்லா இருக்கேன்னு சொல்லி எழுந்திரிச்சு கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அதனால் அந்த முரண்லாம் வராது. வாடிவாசல் திரைப்படத்தை பொறுத்த மட்டும் கதாநாயகன் சூர்யா அப்படின்னு வெற்றிமாறன் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர், ஒரு பிரதான பாத்திரத்தை நான் செய்வேன். அது அவர்கிட்ட தான். அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, நான் எதுக்கு கேட்கறேன்னா, இப்போ சூர்யா கதாநாயகன் நடிக்கிறாரு, இப்போ அவர் கூட உங்களை இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதெல்லாம் இருக்கு. படம் பூரா இருக்கு. சரி, படம் பூரா அவரோடு இன்ட்ராக்ட் பண்றது மாதிரியான கதாபாத்திரம் தான். ஒரு பிரதான கதாபாத்திரத்தை முடிவு செஞ்சிருக்காரு. படப்பிடிப்பு தளத்தில் நான் ஒரு நடிகராக இருந்து என் பணியை செய்வனே தவிர, சூர்யா அவர்கள் நடிப்பின் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. சூர்யாவின் வளர்ச்சியின் மீது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்குது. ரசிக்கிறேன், ரசிக்காமல் இல்லை. அது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதெல்லாம் தாண்டி கலைஞனாக நமக்கு ஒருத்தர் இருக்கும்ல.
அப்புறம் நட்பாக இருந்தவர் தானே, என்னோட நண்பர் தானே அவர், சகோதரன் போல இருந்தவர் தானே. அதனால படப்பிடிப்பு தளத்தில் அவரோடு எப்படி நின்று நடிக்க போகிறோன்றதை ஆவலாக காத்துட்ருக்கேன் நான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன கூட சீனியரில் அவர். அப்போ அவர் ஸ்கோர் பண்ண தானே பார்ப்பார். கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற. உங்களுக்கு தான் போட்டி ஜாஸ்தி, நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு தான் ஈடுபட பிரச்சனை. நான் தான் அங்கே போய் டப் கொடுத்து அதுக்கு பக்கத்துலையாவது நிற்கணும். புஷ்ஷுன்னு போயிடக்கூடாதுல. இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தாங்க, வாடி வாசல்ல அமீர் அமீர் அமீர்னுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு வேற யாரையா போட்டிருந்தா படம் நல்லா வந்திருக்குன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல. கண்டிப்பா. அப்போ எனக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி இருக்கு, பயம் இருக்கு, எனக்கு தான் இருக்கு. இப்போ கலைஞர் விழாவில் 2 பேரும் சந்திச்சு பேசுறீங்க, அது நல்லா ஆச்சு. இப்போ அடுத்து வாடி வாசல் படம் ஷூட்டிங் போகும்போது இந்த பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வருது நீதிமன்றத்தின் மூலமாக தாங்க முடிவு வரும். இல்லை, அது வந்து உங்களுக்கு பணம் நிதி ரீதியான முடிவு. வேற என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? பேசாம இவ்வளவு அதிக நாள் பேசாம இருந்தது அது நம்ம விருப்பம் தானே. நான் முதல்ல சொன்னது அதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கிறது தானே. நான் டெய்லி போய் பேச போகும்போது அவருடைய தடுத்து பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? இந்த 17 வருஷமா நான் தேடி போகும்போதெல்லாம் என் வீட்டுக்கு வராதுன்னு அவங்க சொன்னாங்களா? யாராவது சொன்னதில்ல. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போகலைன்னு அர்த்தம், அவ்வளோதானே. அந்த முடிவை நம்ம தானே எடுக்கிறோம். நீ எல்லாம் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? எனக்கெல்லாம் நீங்கள் வந்து கதை சொல்லவே கூடாதுன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் போகலை, எனக்கு விருப்பம் இல்லை. அது என்னுடைய முடிவில், அது என்னுடைய சுய விருப்பம் இல்லை. நான் எப்படி வாழணும்னு நான் தானே முடிவு பண்ணுவேன், சமூகம் முடிவு பண்ண முடியாதுல்ல. நான் பணக்காரனாக வாழணுமா, வெற்றி பெற்ற கலைஞனாக வாழணுமா, மனிதனாக வாழணுமா, சாமானியனாக வாழணுமான்றதை நான்லாம் முடிவு பண்ணணும். என் மீது ஒரு அழுத்தத்தின் காரணமாக பிறர் முடிவு செய்ய முடியாது என்னுடைய வாழ்க்கையை. என்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே நான் தேர்வு செய்வது. அதனால் என்னுடைய திரைப்பயண பாதையை நான் யாரோடு நண்பர்களாக உறவு கொள்ளணும், யாரோடு குடும்ப உறவுகளாக இருக்கணும்னு நான்லாம் முடிவு செய்யணும். அது எப்பொழுதுமே என் கையில் இருக்குது.